நம்ம இப்போ தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா செடி என்ன டிஸ்டன்ஸ் நடணும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடி வரும், அது எப்படி நடவு முறை, அது எல்லாமே சொல்லியிருக்கேன் போன பதிவில். இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கவாத்துக்கு அப்புறம் காய்ப்பு வந்திருக்கு, எந்த பழம் வந்து எப்படி பெருக்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன். பழம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கலரில் இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறின உடனே பழத்தை பெரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் நான் பழத்தெல்லாம் பெரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அத்தி பழத்தில் பூச்சி இருக்குன்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் இருக்காது, அது நாட்டத்தியில் தான் இருக்கும். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அத்தி. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இதில் என்ன பூச்சி இருக்கா புழு இருக்கா பாருங்கள். நீங்களே இப்போ தானே ஓப்பன் பண்ணேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்றேன். தோலோடவே சாப்பிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.